வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவலுக்காக ஒரு நீர் கொழுக்கட்டையும் ஹெல்த்தியாக ஒரு வரகரிசி பனவெல்லம் வச்சு ஒரு கொழுக்கட்டை பாயாசமும் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நீர் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாடுற பொன்னி அரிசி தான் எடுத்துக்கிறேன். புழுங்கல் அரிசி வந்து ஒரு 250 கிராம் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய், ரெண்டும் ஒன்றா சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம். பாருங்கள், நீர் கொழுக்கட்டைக்கு புழுங்கல் அரிசி நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இதேமாரி நல்லா திக்காக ஆட்டி எடுத்துடுங்க. நைஸாக அரைக்கணும்னு வேண்டாம். இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 1 2 3 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். மாவுக்கு நம்ம தனியாக உப்பு போட்டுட்டோம், இதுக்கு தனியாக உப்பு போட்டோம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு பாருங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு அதை உருண்டையாக உருட்டி உள்ளால போட்டுருவோம். கிண்ட எதுக்கும் செய்யாதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் போடுங்க. ஃபஸ்ட்டு பாயில் ஆன உடனே அது மேலே எழும்பும். அதுக்கப்புறமா கிளறி விட்டால் போதும். எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ சிம்மில் வச்சுருந்ததை ஃப்ளேமை கூட்டியிருக்க நல்லா கொதிக்கட்டும். இது எதுவுமே வைக்காமல் ப்ளெயினாக போட்டது. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவு எடுத்துடுங்க, பூரணம் பண்ணி வச்சுடுங்க. அதை உள்ளால் வச்சு நல்லா அழகாக ரோல் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அப்போ நம்ம பார்த்து எடுத்துடலாம். பிளெயினாக போட்டது சின்ன சின்னதாக இருந்தது, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் அதோடய போட்டுடலாம். அப்போ ஸ்வீட்டும் சாப்பிடலாம், உப்பும் சாப்பிடலாம் ஒரே நேரத்தில். ஒன்று ஒன்றா மேலே வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ அப்படி கலக்கி கொடுங்க. அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, அடியிலையும் செட்டில் ஆகாது. இப்படி கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட நீர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க. இதை அப்படி சர்வ் பண்ண எடுத்துடலாம். நல்லா காரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா, தக்காளி சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த தண்ணி இருக்குல்ல, இதுவும் விட்டு சாப்பிடுங்க. அந்த இனிப்பு 2 உருட்டி போட்டு பார்த்தீங்களா, அது என்ன பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இனிப்பு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு அதை அப்படி தனியாகவே எடுத்து கொடுத்துடலாம். அப்படி ஆள் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னைக்கு வரகரிசி பண்ணுறோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அரிசிக்கு பதிலாக வரகரிசி எடுத்துக்கிறேன். இது 1 கப்பு. இதை தண்ணியில் விட்டு மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க. நல்ல தண்ணியை அரைச்சி எடுத்துடுங்க. வரகரிசி நல்ல தண்ணியை இதேமாரி ஆட்டி எடுத்துடுங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை இப்போ இந்த பேனில் கொட்டிடலாம். நல்லா கிளறி விடுங்க, கட்டி பிடிக்காம. மாவு நல்லா வெந்து வருது. இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம், நான் வந்து பனங்கருப்பட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக விடுங்க, ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். ஒரு 1/4 வாசி இனிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க கொழுக்கட்டையில். இந்த அளவுக்கு மாவு வெந்து வந்தோடனே இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த சூடுலேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, நல்லா கோல்டன் கலர் வறுத்து எடுத்துருங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுடுங்க. இதில் $250 ml தேங்காய் பால், 2வது எடுத்த பால் இது. அதோட என்ன ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துடுங்க. இது நல்லா சூடாகட்டும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை முறுக்கச்சில் போட்டு இதில் பிழிஞ்சிருவோம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
கொஞ்சம் கொஞ்சமாக பிழிங்க. இப்போ போட்டிருக்கிறது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த இது போடுங்க. மேலே வருது பாருங்க. இப்போ அடுத்தால போடுங்க. ஒரே இடத்துல ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுறாதுங்க, ஒன்றா சேர்ந்துக்கிடும். இதே மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி கூட போட்டுக்கலாம். அதோட இப்போ இதில் ஒரு 4 ஏலக்காய், கருப்பட்டி பாகு. நீங்கள் வெல்லமோ எது வேணுமோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு சேர்த்துடுங்க. நான் கருப்பட்டியில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால். ஒரு கொதி வரட்டு. கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி இதெல்லாம் போட்டு இறக்கிடலாம். இதெல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முதல் தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க விடாதுங்க, போதும். நம்மளோட நீர் கொழுக்கட்டையும் கொழுக்கட்டை பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.